இல்லத்தரசிகள். குடும்பத்திற்காகவே வாழ்கிறேன், குடும்பத்தினோடே வாழ்கிறேன், எனக்காக இல்லை ஒரு நிமிடம் கூட. சமையல் அறையின் மின்விளக்கை அழுத்தி உள்நுழைந்து இரவில் அணைத்து வெளிவருவதில் முடிகிறது என் ஒற்றைய நாள். நான் கண்ட ஆசைகளும் நான் கண்ட கனவுகளும் என்னை ஏக்கமாய் பார்க்கின்றன. ஏன் எனக்கு மட்டும் என் நிலை என்று. இல்லத்தரசி தானே, என்ன கஷ்டம் என்பவர்களிடம் கேட்க தோணுகிறது. ஒரு நாள் வாழ்ந்து பாருங்கள். நானால் சமைப்பது, சமைத்த பாத்திரங்களை கழுவுவது, வீட்டு வேலைகள், இவைகள் ஒரு நாளும் என்னை விட்டு பிரிந்ததில்லை. சந்தோஷம் என்றாலும் சோகம் என்றாலும் என்னத்தான் ஆனாலும் இவைகளுக்கு விடுமுறை இல்லை என் வாழ்வில். மனிதர்களிடம் பேசியதை விட என் வீட்டு சுவர்களிடம் பேசியதுதான் ஏராளம். கணவனுடன் கைகோர்த்ததை விட பாத்திர பண்டங்களுடன் கைகோர்த்ததுதான் அதிகம். ஓய்வு அறையில் செலவிட்டதை விட சமையல் அறையில் செலவிட்ட நேரங்கள் தான் அதிகம். சமைப்பதில் குறையிருந்தால் அதனை முதலில் கூறுபவர்கள், சமைப்பது பிடித்திருந்தால் ஒரு வார்த்தை கூட கூற மாட்டார்கள். அத்தனை பேருக்கும் பார்த்து பார்த்து சமைக்கும் இந்த உயிர் தனக்கொன்று சாப்பிட ஆசை வந்தால் அதனை செய்ய மறுக்கிறது. சமைக்கும் நேரத்தில் கொஞ்சம் சாய்ந்து படுக்கலாமே என்று. தலை சீவ நேரமில்லை, தாய் என்ற பதவிக்கு என்றைக்கும் ஓய்வில்லை. எத்தனை வழிகள் வந்தாலும் விரும்பித்தான் வாழ்கிறேன் இவ்வாழ்வை. இத்தனையையும் கடந்து வாழும் நான் என்னை நினைத்து பெருமையாய் சொல்லிக் கொள்கிறேன். ஆம், நான் இல்லத்தரசித்தான், குடும்பத்திற்காகவே வாழும் இல்லத்தரசித்தான்.